விஜயகாந்திற்கு அஜித் அஞ்சலி செலுத்தாமல் போக இதுதான் காரணம். அஜித் குமார் கிட்டத்தட்ட கோலிவுட்டின் கெஸ்ட் என்றே சொல்ல வேண்டும். அவரை பொது நிகழ்ச்சிகளில் மட்டுமல்லாமல் முக்கியமான சில இறப்புகளில் கூட பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்க சமீபத்தில் உயிரிழந்த விஜயகாந்த் இறப்புக்கு அவர் செல்லவே இல்லை. கூட்டத்தில் வந்து விஜய் பார்த்து சென்றது. அந்த நேரத்தில் அஜித்தின் டான்ஸ் வீடியோ என பல சர்ச்சைகள் கிளப்பியது. ஜெயலலிதா இறப்புக்கு அவசரமா 2 பிளைட் மாறி வந்தார். விஜயகாந்துக்கு அப்படி ரிஸ்க் எடுக்கவில்லை. வெற்றி துரைசாமிக்கு அஞ்சலி செலுத்திய பின்னரும் கூட விஜயகாந்த் சமாதிக்கு அவர் இதுவரை செல்லவே இல்லை. இது குறித்து பேசிய பத்திரிகையாளர் VK சுந்தர், அஜித் தன்னுடைய விஷயங்களில் அவரே முடிவெடுப்பார். யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் அதை செய்யவே மாட்டார். விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்துவதில்லை என எல்லோரும் பேசிக்கொண்டே இருக்கின்றனர். இது அவருக்கு கடுப்பை தான் தந்திருக்கின்றது. ஆனால் 100% அஞ்சலி செலுத்த நேரில் செல்ல வாய்ப்பே இல்லை. அதுதான் கால் செய்து அவர் குடும்பத்தினரும் பேசிவிட்டாரே. இதுவே அவருக்கு போதுமானதாக இருக்கிறது. அவருக்கும் விஜயகாந்துக்கும் ஏதோ பிரச்சனை என்கின்றனர். அப்படியெல்லாம் இல்லை. நடிகர் சங்கம் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்த முடிவெடுத்தது. ஆனால் அஜித் அங்கிருப்பவர்கள் நம் மக்கள் ஏன் அவங்க காசு நம்ம பிடுங்கணும், 1 கோடி கலெக்ட் ஆகும் தானே, இதுதாங்க என் பங்கு 10 லட்சம், இப்படி ஒரு 10 நடிகரிடம் வாங்கினால் போதும் என்று விஜயகாந்திடம் சொல்லி சென்றாராம். ஆனால் ஏற்கனவே எல்லா ஏற்பாடுகளும் நடந்த நிலையில் நிகழ்ச்சியை நடிகர் சங்கம் நடத்தியது. இருந்தாலும் அஜித்தினை நினைத்து விஜயகாந்த் பெருமைதான் பட்டாராம். அவர் மீது எந்த கோபமுமே இல்லையாம். கிட்டத்தட்ட தன்னை போல மக்களிடம் அஜித்துக்கும் அன்பு இருப்பதாக என்னிடம் பேசிக்கொண்டே இருப்பார் எனவும் குறிப்பிட்டு இருக்கின்றார்.